இந்த மல்டிபிள் நரம்புகள் வருது இல்லையா, அதில் எந்த நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுதோ அந்த நரம்பு கால்களில் எந்த ஏரியாவில் சப்ளை பண்ணுதோ அங்கே வந்து அவங்களுக்கு பாரமாகலாம், மரத்து போன மாதிரி ஃபீல் வரலாம். அவங்க நிற்கும் போது நடக்கும்போது அந்த வெயிட் மூலமாக அந்த துளை சுருங்குது. ஸோ துளையில் அழுத்தம் ஏற்படுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நரம்புலையும் அழுத்தம் ஏற்படுது. அவங்க படுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த விஷயம் சரியாயிடும். அதே மாதிரி முன்னாடி கூன் போட்ட மாதிரி கொஞ்சம் குனிஞ்சாலும் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் துளை சுருங்குது அப்படின்னா மல்டிபிள் ரீசன்ஸ். ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு துளையோட அளவு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மற்றபடி அவங்க 40-50 வயசில் அவங்களுடைய கீழ்முதுகை எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த தசைகளை வந்து அவங்களுக்கு எவ்வளோ பயிற்சி கொடுக்குறாங்க, அவங்க குனிகிற ஹேபிட், அதுக்கப்புறம் அவங்க பாஸ்டர், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால இந்த விஷயங்கள் ஏற்படுது. அண்ட் இது எல்லாமே வந்து ஓரிரு வாரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் கிடையாது. அந்த துளை அந்த ஒரு 1.5-2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த துளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிறதுக்கு பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகும். சரி, ஓகே, இதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்களே டாக்டர், என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், லாஸ்ட் ஸ்டேஜில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பயனளிக்காத பொழுது கடைசி ஸ்டேஜில் அந்த சுருங்கின அந்த துளையை, அதாவது ஃபியூ சென்டிமீட்டர்லேருந்து ஃபியூ மில்லிமீட்டர்